உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் அனீமியா என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இரத்த சோகை மற்றும் சளி காய்ச்சலுக்கான ஒரு மூலிகை தீநீர் ஒன்றை பார்க்க போகிறோம். இந்த அனீமியா என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். இரத்த சோகை என்று தமிழில் குறிப்பிடுகின்ற ஒரு மனிதனுக்கு இரத்த சோகை என்கிற நோய் வந்துவிட்டால் அவர்களுக்கு கை கால்களில் அளவிற்கு அதிகமாக அசதி ஏற்படும். குறிப்பாக எல்லா இடத்திலும் ஒரு வகையான வலி ஏற்படும். கண்கள் மற்றும் எல்லா பகுதிகளும் உள்வாங்கிவிடும். முகம் வெளுத்தது மாதிரியாக ஓர் வெளிர் நிறம் தோன்றும். இரத்தத்தில் உள்ள அணுக்கள் படிப்படியாக, குறிப்பாக சிகப்பு அணுக்கள் படிப்படியாக குறைந்து வருவதனால் ஏற்படக்கூடிய அனீமியா என்கிற இரத்த சோக நோயினால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஒரு சிலர்கள் கோமா ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய சுய நினைவு இழத்தல் என்கிற நோய்க்கு ஆளாவார்கள். எல்லா வகையான நோய்களும் அவர்களை விரைந்து வந்து தாக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு இரத்தம் மிக இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கின்றது. இரத்தத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு இரத்த அணுக்களை ஆற்றலோடு வைத்திருந்தால்தான் அவர்களுக்கு எந்த வகையான நோய்களும் தாக்காது. ஆகையால் தான் இயற்கையே நம் மனித உடலில் இரத்த சிகப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்கின்றன. வெள்ளை அணுக்களின் பணி என்னவென்றால் கிருமிகளை அழித்தல் மற்றும் எதிரி கிருமிகளை வராமல் தடை செய்வது. சிகப்பு அணுக்களின் வேலை என்னவென்றால் நம் உடலுக்கு வந்துவிட்ட நோயை சரி செய்து அவற்றை உடனடியாக தீர்க்க செய்வது இரத்த சிவப்பணுக்களின் வேலை. மேலும் இரத்த சிகப்பணுக்கள் நம் உடலில் உள்ள இரத்தத்தை விருத்தி அடைய செய்யும். இந்த இரத்த சிவப்பணுக்கள் என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ஒரு மனிதனுக்கு குறைந்து விட்டால் அவர்கள் இரத்த சோகை நோய் தாக்கிவிடும். இதனால் தான் அவர்களுக்கு கை கால்கள் வலிவிழந்து பல்வேறு வகையான நோய்கள் அவர்களை விரைந்து வந்து தாக்கும். அந்த வகையில் அவர்களுக்கு முதலாவதாக தாக்கக்கூடிய நோய் அலர்ஜிக் அண்ட் இம்யூனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சளி மற்றும் காய்ச்சல். இந்த நோய் அவர்களை மிக விரைவாக தாக்கி நுரையீரல் பகுதியை பாதிப்படைய செய்யும். மார்பு பகுதியை குறைபாடாக இருக்க செய்வதோடு அவர்களுக்கு சதா காலமும் நோய் தாக்கி கொண்டே இருக்கும். இந்த நோயிலிருந்து எவ்வாறு நம்மை மீட்டு கொள்ளலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகும் மூலிகை முசுமுசுக்கை. மிக அற்புதமான மூலிகை. சித்தர்கள் இதனை இரு குரங்கின் கை என்று கூறுகிறார்கள் பரிபாஷையாக. இந்த முசுமுசுக்கை மிகவும் அற்புதமான கசப்பு சுவை உடைய ஒரு காரத்தன்மையுடைய ஒரு மூலிகையாகும். எல்லா வயல்வெளி ஓரங்களிலும் வீட்டு தோட்டங்களிலும் கொடி கொடியாக படரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை முசுமுசுக்கை. நம் முன்னோர்கள் இதை அடையாக செய்து சாப்பிட்டு வந்து நமக்கு ஏற்படுகின்ற சளி மற்றும் காய்ச்சல் தொந்தரவில் இருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். மார்பு பகுதியில் உள்ள கோழையை இது அகற்றக்கூடிய ஆற்றல் இருக்கின்றபடியால் இந்த முசுமுசுக்கையை சித்தர்கள் முதலாவதான ஒரு மூலிகை என்று குறிப்பிடுகிறார்கள். மேலும் நுரையீரல் பகுதியில் நீர் தேங்கிவிட்டாலோ அந்த பகுதியில் சளி தொந்தரவுகள் அதிகமானாலோ நமக்கு மூச்சு விடும் பகுதியில் பெரும் சிரமம் ஏற்படும். அந்த ஆஸ்துமா மற்றும் அனீமியா நோயாளிகளுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாகும். இந்த முசுமுசுக்கை அடைத்தட்டி சாப்பிடுவதன் மூலம் நமக்கு அந்த காச நோயை விரட்டி அடித்து கொள்ளலாம். சளி மற்றும் இருமலை நீக்கிக் கொள்ளலாம். நுரையீரல் பகுதியில் வரக்கூடிய நோய்களை போக்கிக் கொள்ளலாம். ஆகையால் நாம் முசுமுசுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக விதையுள்ள உலர் திராட்சை. மிக அற்புதமான புளிப்பு சுவையுடைய ஒரு அற்புதமான ஒரு பழமாகும். இதை நாம் உலர் திராட்சை என்று கூறுகிறோம். இதில் உள்ள விதைகளோடு சேர்ந்த உலர் திராட்சையை நாம் பயன்படுத்தி வந்தோமானால் நமக்கு இரத்த சோகை என்கிற நோயிலிருந்து பூரணமாக விடுதலை பெறலாம். இதை தினந்தோறும் 1 முதல் 5 திராட்சை எண்ணிக்கையில் வாயிலிட்டு மென்று தின்றோமானால் நமக்கு இரத்த சோகை நோய் படிப்படியாக நீங்கிவிடும். வெள்ளை அணுக்கள் மற்றும் சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வரும். அந்த அளவிற்கு இந்த உலர் திராட்சைக்கு ஆற்றல் உள்ளது. தலை கிருகிருப்பு, பித்த மயக்கத்திற்கு உலர் திராட்சையை நாம் வாயிலிட்டு சுவைத்தோமானால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய புளிப்பு சுவை நாவறட்சியை நீக்கி
உமிழ்நீரை பெருக்கச் செய்யும். அந்த உமிழ்நீரை நாம் உட்கொண்டு வந்தால் நமக்கு தலை கிறுகிறுப்பு மற்றும் பித்த மயக்கத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த உலர் திராட்சைக்கு இருப்பதால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கறிவேப்பிலை. கருவை காப்பதனால் இது கருவேப்பிலை பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் மற்றும் கருவில் உள்ள குற்றங்கள் அத்தனையும் நீக்கும். இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும். குறிப்பாக இரத்த அணுக்களை வளரச் செய்வதில் இதற்கு மிகுந்த ஆற்றல் உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை மிகுந்து தாராளமாக தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கறிவேப்பிலை. வீட்டு தோட்டங்களில் ஒரு மரமாக இது வளர்த்து வரலாம். இதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தீய சக்திகளில் இருந்து நம்மளை காப்பாற்றும். மேலும் இந்த கறிவேப்பிலை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இந்த கறிவேப்பிலையை நாம் உணவாக பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தோமானால், குறிப்பாக துவையல், கறிவேப்பிலை துவையலாக சாப்பிட்டு வந்தோமானால் இரத்த விருத்தி என்று சொல்வார்கள். இரத்த விருத்தி ஏற்பட்டு கண்களுக்கும் மார்பு பகுதியில் உள்ள கோடையை அகற்றும். பல்வேறு வகையான தலை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கறிவேப்பிலை. இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நமக்கு ஏற்படுகின்ற அற்புதமான சளி தொந்தரவுகள் மற்றும் கோழை அகற்றி என்ற சித்தர்களால் குறிப்பிடுகின்ற தூதுவளை, தூதுலம் என்று கூறுகிறார்கள். இதனுடைய இலை, பூக்கள், பழம், வேர், கொடி அத்தனையும் மனித குலத்திற்கு மிக இன்றியமையாத ஒரு மூலிகையாகும். இதன் பழத்தை துவையலாக செய்து சாப்பிட்டோமானால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து கோழையை அகற்றிவிடும். ஆண்களுக்கு வித்தணுக்கள் அல்லது விந்தணுக்கள் என்று சொல்லக்கூடிய குறைபாடை நீக்கிவிடும். அவர்களுக்கு சளி தொந்தரவுகள் இருந்தால் அவற்றை பூரணமாக நீக்கிவிட்டு சுவாச குழலில் அடங்கியுள்ள அல்லது தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றுவதில் மிக அற்புதமான மூலிகை தூதுவளை. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்வார்கள். அந்த சுவாச குழாய்கள் அத்தனையும் சரி செய்வதோடு அங்கு அடைத்து வைக்கப்பட்டுள்ள கழிவுகளை வெளியேற்றி தூய்மை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தூதுவளை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை துவையல் செய்து சாப்பிட்டோமானால் அவர்களுக்கு நெஞ்சு பகுதியில் உள்ள கோடையை அகற்றிவிடும். ஒரு மனிதனுக்கு சளி தொந்தரவுகள் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு மூச்சு சுவாசங்கள் குறைபாடு ஏற்பட்டு வாய்ப்பகுதியில் துர்நாற்றம் வீசும். ஆகையால் அந்த துர்நாற்றத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த தூதுவளை. இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகு. மிக சிறந்த கற்ப மூலிகை என்று தேரையர் என்கிற சித்தர் கூறுகிறார். தேரையர் வெண்பா என்கிற நூலில் மூலிகை என்ற பகுதியில் கற்ப மருந்தாக மிளகை குறிப்பிடுகின்றார். கருமிளகு என்று சொல்லக்கூடிய இந்த மிளகை தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வந்தோமானால் இரத்தத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகிற்கு உள்ளது. மேலும் விஷ குற்றங்களை நீக்குவதால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இந்த இரத்த சோகை என்கிற நோய் ஒரு மனிதனை தாக்குவதற்கு முன்பு அவர்களுக்கு அறிகுறிகள் தோன்றும். அவை என்னவென்று பார்ப்போம். தலை கிறுகிறுப்பு, உடல் அசதி, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாலே அவர்களுக்கு களைப்பு ஏற்படும். வந்துவிட்ட பிறகு அதற்கான அறிகுறிகளை தெரிந்து கொள்ளலாம். நாவறட்சி ஏற்படும். சதா காலமும் கை கால்களில் குறிப்பாக மூட்டு பகுதிகளில் வலி ஏற்படும். எந்த ஒரு திடகாத்திரமான பொருளையும் அவர்களால் மிக சுலபமாக தூக்க முடியாது. இவற்றையெல்லாம் கண்டுகொண்டு அவர்களுக்கு இரத்த சோகை என்கிற நோய் உள்ளதாக நாம் அடையாளம் காணலாம். மேலும் குறைந்தபட்சம் 12.8 கிராம் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் இருக்க வேண்டும். இரத்த சிவப்பு தட்டுக்கள் என்று சொல்வார்கள். குறிப்பாக இரத்த சிவப்பு தட்டுக்கள் இருந்தால்தான் மனிதனுக்கு இரத்த ஓட்டங்கள் நன்றாக வேலை செய்யும். அந்த சிகப்பு தட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய WBCயை அதிகரிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் தான் இரத்த சோகை தீர்ப்பதற்கான ஒரே வழி. அவற்றிலிருந்து நம்மை எவ்வாறு மீட்டுக்கொள்ளலாம் என்பதற்கான ஓர் அற்புதமான மூலிகை தீநீர் ஒன்றை இப்போது நாம் தயாரிக்க போகிறோம். அன்பான நேயர்களே, இந்த இரத்த சோகை என்கிற நோய் ஒரு மனிதனை தாக்குவதற்கு முன்பு அவர்களுக்கு அறிகுறிகள் தோன்றும். அவை என்னவென்று பார்ப்போம். தலை கிறுகிறுப்பு, உடல் அசதி, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாலே அவர்களுக்கு களைப்பு ஏற்படும். வந்துவிட்ட பிறகு அதற்கான அறிகுறிகளை தெரிந்து கொள்ளலாம். நாவறட்சி ஏற்படும். சதா காலமும் கை கால்களில் குறிப்பாக மூட்டு பகுதிகளில் வலி ஏற்படும். எந்த ஒரு திடகாத்திரமான பொருளையும் அவர்களால் மிக சுலபமாக தூக்க முடியாது. இவற்றையெல்லாம் கண்டுகொண்டு அவர்களுக்கு இரத்த சோகை என்கிற நோய் உள்ளதாக நாம் அடையாளம் காணலாம்.
மேலும் குறைந்தபட்சம் 12.8 கிராம் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் இருக்க வேண்டும். இரத்த சிவப்பு தட்டுக்கள் என்று சொல்வார்கள். குறிப்பாக இரத்த சிவப்பு தட்டுக்கள் இருந்தால்தான் மனிதனுக்கு இரத்த ஓட்டங்கள் நன்றாக வேலை செய்யும். அந்த சிகப்பு தட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய WBCயை அதிகரிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் தான் இரத்த சோகை தீர்ப்பதற்கான ஒரே வழி. அவற்றிலிருந்து நம்மை எவ்வாறு மீட்டு கொள்ளலாம் என்பதற்கான ஓர் அற்புதமான மூலிகை தீநீர் ஒன்றை இப்போது நாம் தயாரிக்க போகிறோம். அதற்காக சுமார் 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த வெந்நீரில் முழு தேக்கரண்டி அளவிற்கு உலர் திராட்சையை சேர்க்கவும். அடுத்ததாக கோழை அகற்றி என்று கூறப்படுகின்ற தூதுவளை கீரையை நாம் 5 கிராம் அளவிற்கு சேர்க்கவும். சளி மற்றும் இருமலை தீர்க்கக்கூடிய முசுமுசுக்கை என்கிற மூலிகையை 5 கிராம் அளவிற்கு சேர்க்கவும். அடுத்ததாக இரத்தத்தை விருத்தி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கருவேப்பிலை, அதை 5 கிராம் அளவிற்கு சேர்க்கவும். இறுதியாக பல்வேறு வகையான விஷங்களை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதும் இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கற்ப மருந்து மிளகு, அதை 1/4 தேக்கரண்டி சேர்க்கலாம். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்துவிட்ட அந்த மூலிகை தீநீரை இப்பொழுது நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான மூலிகைகள் மற்றும் மிளகு, உலர் திராட்சை சேர்ந்த இந்த மூலிகை தீநீரை நாம் குறிப்பாக இரத்த சோகை நோய் உடையவர்கள் மற்றும் சளி இருமல், இரத்த சோகை நோய் இருந்தால் மிக சுலபமாக அவர்களுக்கு சளிகள் மற்றும் இருமல் தொந்தரவுகள் ஏற்பட்டுவிடும். ஆகையால் அந்த நோய் உடையவர்கள் இந்த மூலிகை தேநீரை மாதத்திற்கு 2 முறை மட்டும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுமார் 100 மில்லி அளவிற்கு அருந்த வேண்டும். காலை வேளையில் மட்டும் உணவிற்கு பின்பாக இந்த மூலிகை தீநீரை தயாரித்து உணவிற்கு பின்பாக உணவு சாப்பிட்டுவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து இந்த மூலிகை தீநீரை ஒரு தேநீர் கோப்பை அளவிற்கு அல்லது 100 மில்லி அளவிற்கு நாம் குடித்து வந்தோமானால் அவர்களுக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த அனிமியா என்கிற நோய், குறிப்பாக இரத்த சோகை நோய் படிப்படியாக குறைந்து இரத்தத்தில் சிகப்பணுக்கள் படிப்படியாக உயர்ந்துவிடும். இவை உயர்ந்து வந்தால் இரத்த சோகை நோய் பூரணமாக நீங்கிவிடும். அந்த இரத்த சோகை நோய் நீங்கிவிட்டால் அவர்களுக்கு சளி மற்றும் காய்ச்சல், இருமல் இவையெல்லாம் தன்னால் சரியாகிவிடும். அற்புதமாக மிக இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு நம் இரத்தத்தை எவ்வாறு விருத்தி செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். இதை நீங்கள் தயாரிக்கலாம், பிறருக்கும் இதன் மருத்துவ குணத்தை கூறலாம். நீங்கள் இரத்த சோகை நோய் உடையவர்களுக்கும் இந்த மூலிகை தீநீரினுடைய மருத்துவ குணத்தை கூறி அவர்கள் நோயின்றி வாழ வழிவகுக்கலாம். அன்பான நேயர்களே, மிகுந்த கொடிய நோயாக கருதக்கூடிய இந்த இரத்த சோகை நோயை மிக எளிதாக நாமளே தீநீர் தயாரித்து அவற்றை போக்கிக் கொள்ளலாம். ஆகையால் இந்த தீநீரினுடைய மகத்துவத்தை நீங்களும் தெரிந்து கொண்டு பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்பாக நாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்த்தோம். இப்போது துணை மருத்துவமாக குடல் புண் என்று சொல்லக்கூடிய பெப்டிக் அல்சர், அந்த நோய்க்கான மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு வயிற்று பகுதியில் தேவையில்லாமல் அஜீரண கோளாறுகள் ஏற்பட்டால் அங்கு பெப்டிக் என்று சொல்லக்கூடிய திரவம் சுரந்து அவை படிப்படியாக புண்கள் வந்துவிடும். அந்த குடற்புண்ணால்
வரக்கூடிய பாதிப்புகள் என்னவென்றால் வாய்ப்பகுதியில் துர்நாற்றம் ஏற்பட்டு குடல்களை சிறுக சிறுக புண்களாக மாற்றிவிடும். நாளடைவில் அவை குடற்பகுதியில் கேன்சராக முடிவெடுக்கும், புற்றுநோயாக மாறிவிடும். அந்த நோயிலிருந்து எவ்வாறு நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு நாம் முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மூலிகை மணத்தக்காளி. மிக அற்புதமான மூலிகை இது. இதில் இரு வகை உள்ளது, சிகப்பு மணத்தக்காளி, கருப்பு மணத்தக்காளி. இதற்கு பரிபாஷையாக மிளகு தக்காளி என்கிற பரிபாஷையும் இதற்கு உண்டு. எல்லா வகையான வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்களும் இந்த மணத்தக்காளி கீரைக்கு போக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் இதையும் நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அன்பான நேயர்களே, மணத்தக்காளி என்கிற மூலிகை குடல் புண்ணை ஆற்றுவதோடு இல்லாமல் வாய்ப்புண்களையும் ஆற்றும். நாம் சிறுநீரக கோளாறு உடையவர்களும் இந்த கீரையை துவையலாக சாப்பிடலாம், கடைந்து சாப்பிடலாம். அந்த வகையில் மிக அற்புதமான ஒரு கீரை என்பதால் மணத்தக்காளியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்குவதற்கும் பல்வேறு வகையான நோய்களை விரட்டக்கூடிய கறிவேப்பிலை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கொத்தமல்லி, ஜீரணத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல், குடல் புண்களை சிறுக சிறுக சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல், எல்லா வகையான நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கொத்தமல்லி என்கிற மூலிகைக்கு உண்டு. அதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சீர் அகம், அகத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த சீரகம். இதையும் எடுத்து வைத்துள்ளோம். இதை கொண்டு நாம் குடலில் ஏற்படக்கூடிய புண்களை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம், குறிப்பாக பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணை எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்க போகிறோம். அதற்கு முதலாவதாக சுமார் 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த குடல் புண் என்று சொல்லக்கூடிய நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு அதிகப்படியாக பசி எடுக்காது. அப்படியே பசி எடுத்து அவர்கள் சாப்பிட்டாலும் அந்த நாம் சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்கள் பூரணமாக அவர்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் அந்த குடல் புண்ணில் தோன்றக்கூடிய அந்த சுரப்பி படிப்படியாக நாம் உண்ட உணவை சரியாக செரிக்காமல் விட்டுவிடும். சரியாக செரிமானம் ஆகாத உணவிலிருந்து நமக்கு பூரணமாக சத்துக்கள் கிடைக்காது. ஆகவே அந்த குடல் புண்ணை நாம் சாதாரணமாக நினைக்காமல் மிக விரைந்து அந்த புண்ணை ஆற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளடைவில் அவை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை தந்துவிடும். ஆகையால் குடல் புண்களை சரி செய்வதற்கு மிகுந்த கவனம் தேவை. அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலாவதாக நாம் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்ட மணத்தக்காளி கீரையை 10 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். இதனுடன் கறிவேப்பிலை 5 கிராம் சேர்த்து கொள்ளவும். அடுத்ததாக செரிமானத்தை சரி செய்யக்கூடிய வயிற்று பகுதியில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்ட மூலிகை கொத்தமல்லி, அதை 5 கிராம் சேர்க்கவும். இறுதியாக சீரகம். அகம் என்றால் வயிற்று பகுதி. அந்த வயிற்று பகுதியில் உள்ள பல்வேறு வகையான குற்றங்களை நீக்கக்கூடிய சீரகத்தை 1/4 தேக்கரண்டி சேர்க்கலாம். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்துவிட்ட அந்த மூலிகை தீநீரை இப்போது நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இளம் மஞ்சள் கலரில் தோன்றக்கூடிய இந்த மூலிகை தீநீர் மிக அற்புதமான ஒரு தீநீராகும். வயிற்று பகுதியில் வரக்கூடிய குடல் புண்களை மிக சுலபமாக ஆற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த மூலிகை தீநீருக்கு உள்ளது. ஏனென்றால் அதில் நாம் குடல் புண்ணை வராமல் சரி செய்வதற்கான மணத்தக்காளி கீரையை நாம் சேர்த்துள்ளோம். இந்த மூலிகையினால் இந்த தீநீருக்கு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் உள்ளடக்கி இருக்கின்றது. ஆகையால் இந்த தீநீரை தயாரித்து குடல் புண்கள் என்ற நோய் உள்ளவர்கள் மாதத்திற்கு 2 முறை அல்லது மாதத்திற்கு 3 முறை 10 நாட்களாக 10 நாட்களுக்கு 1 முறை மாதத்திற்கு 3 முறை காலையில் மட்டும் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு
இந்த தீநீரை குடித்து வந்தார்களானால் அவர்களுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண்கள் பூரணமாக நீங்கிவிடும். படிப்படியாக அந்த புண்கள் ஆறி வாய்ப்பகுதியில் உள்ள துர்நாற்றங்கள் எல்லாம் மறைந்துவிடும். வயிற்று பகுதியில் உள்ள செரிமான மண்டலங்கள் மிக சரியாக இயங்கும். அற்புதமான இந்த தீநீரினால் குடல் புண்கள் நீங்குவதோடு உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். அன்பான நேயர்களே, இந்த தீநீரினுடைய மருத்துவ மற்றும் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு நீங்களும் தயாரிக்கலாம். இந்த நோய் உடையவர்களுக்கு, குறிப்பாக குடல் புண்கள் என்கிற நோய் உடையவர்களுக்கு இந்த தீநீரினுடைய மருத்துவ குணங்களை கூறி அவர்களும் அதை தயாரித்து குடிக்க சொல்லலாம். அற்புதமான இந்த தீநீரை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.